எப்படி போனாரோ மறுபடியும் எப்படி போனாரோ. அல்லேலூயா. அதே போல நேற்று பார்த்தோம் யூதா 1 அதிகாரம் 14-15. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஏனோக்கு பாருங்க, இயேசு பிறப்பதற்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தேவ மனிதர் இயேசு கிறிஸ்து வருகை பற்றி பேசுகிறார். அதை யூதா எழுதியிருக்கிறார். ஏனோக்குன்னு 2 ஏனோக்கு இருக்கிறாங்க பைபிள். முதல்ல பிறந்த ஏனோக்கு அது வேற. இது ஆண்டவரோடு சஞ்சரித்த ஒரு தேவ மனிதர், குடும்பத்தை நடத்தினவர். நேற்று நான் சொன்னேன். இப்போதான் இயேசு மீண்டும் வருகிறது. இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் பேசிக் கொண்டிருக்கிற இப்போ இந்த நேரத்தில் இயேசு வருவாரானால் இப்பத்திலிருந்து என்ன நடக்கும் அதான் இந்த செய்தி. திருலிங்கா இருக்கும். ஏன்னா இயேசு வருகிறார், இயேசு வரப்போகிறார். நிறைய பேருக்கு தெரியும் இயேசு வரப்போகிறார், நிறைய பேருக்கு தெரியும். இந்துக்கள் கூட சொல்றாங்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஒரு படிப்பறிவில்லாத ஒரு அம்மா சொல்லுது, ஆமா எப்பா இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் இப்ப நடக்குது. யாரு? தெரு பெருக்கி கொண்டிருக்கிற ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பாட்டியம்மா சொல்லுச்சு. ட்ரெயின்ல கோயம்புத்தூர்ல காட்பாடி கட்ட ட்ரெயின்ல வர்றேன். ரஷ்யாவே மேல படுத்துட்டேன். கீழே ஒரு இந்து சாமியார், நல்லா காவி உடை, பட்டை கொட்டை எல்லாம் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் ஒரு தத்துவம், இதிகாசம், மகாபாரதம் எல்லாம் சொல்லுவாரு. 10 பேர் சொல்லிட்டாங்க. அவர் தரையில ட்ரெயின்ல கீழே உட்காந்துட்டாங்க. கடைசியில் அவர் போட்டார் பாருங்க ஒரு போடு, நான் இயேசுவை தான் துதிக்கிறேன்னு. நானும் எட்டி பார்த்தேன். ஏன்னா அவர் பேசுறது ஃபுல்லா கேட்டுதான் படுத்துன்னு வந்தேன். எட்டி பார்த்தேன், அப்படியே அலர்ட் ஆயிட்டேன். ஒரு இந்து சாமியார் கடைசியில் இப்படி பேசுறாரு. அப்புறம் மேற்கொண்டு என்ன பேச போறாரு பார்க்கலாம். அந்த ஜனங்களே கேட்கிறாங்க, ஐயா சாமி இவ்வளவு நேரம் நம்ம சாமிகளை பற்றி இதிகாசம் அது இதெல்லாம் சொல்ல வந்தீங்க, இப்ப நான் திடீர்னு நான் இயேசுவை துதிக்கிறேன்றீங்க, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது கிறிஸ்துவ சாமி தானே கேட்கிறாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்துவனுக்கு மட்டும் சாமி இல்லை, நம்ம எல்லாருக்கும் அவர் சாமி. அவர் இந்த பூமியில நமக்காக சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். நான் ஏன் இயேசுவை துதிக்கிறது தெரியுமா? அவரு தான் மறுபடியும் வர போறாருன்ட்டார். கை தட்டி ஆமென் அல்லேலூயா. அப்படி எனக்கு புதுகாலம் கொண்டாட்டம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு உள்ளத்துல இயேசுவை துதிக்கிறார். அதுக்கு பிறகு நான் இறங்கி கீழே வந்தேன். ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க பேசுறத கேட்டேன். இவ்வளவு அருமையா கடைசியில இயேசுவை பற்றி சொல்லி முடிச்சுங்க. நீங்க பகிரங்கமா இயேசு கிறிஸ்துவ துதிக்க கூடாது, நல்லா கிறிஸ்துவரா மாறி இப்படி இருக்கிறீங்களா இந்த கோலத்துல. இந்துக்களை, இந்து பக்திமான்களை இயேசு அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்களை நான் ஆதாயப்படுத்துறதுக்கு இந்த கோலத்துல நான் இருக்கிறேன். என்ன டெக்னிக்கல் பாருங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, புறஜாதிக்கு புறஜாதியாக, அடிமைக்கு அடிமையாக, சுயாதீனனுக்கு சுயாதீனாக நான் மாறிவிட்டேன் என்று பவுல் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுறேன். யோசித்து பாருங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான். அதனால இப்போ இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் 18. இப்ப நான் பேசுகிற இந்த நேரத்துல இயேசு திடீர்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்பத்துல இருந்து என்ன நடக்க போகுது? அதான் இந்த திருலிங் மெசேஜ். 1 தெசலோனிக்கேயர் 4:15 கடைசி வசனம் நேற்று படிச்சோம். இயேசு மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகிறதின் நோக்கம் நம்பர் 1, பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள. பரிசுத்தவான்களை இந்த பாவம் நிறைந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். குறிச்சிங்க. நீங்க உங்களை படிக்க சொல்லி நான் பேசினா டைம் எடுக்கும். அதனால குறிச்சிங்க வசனத்தை வேணும்னா. எடுத்துக்கொள்ளப்படுகிறத பற்றி நேற்று நான் இதே வசனத்தை பற்றி சொல்லிட்டேன். அதனால தான் இப்ப அந்த வசனத்தை மட்டும் டச் பண்றேன். பாயிண்ட் என்னன்னா, இயேசு மீண்டும் வருகிறதின் முக்கியமான நோக்கம் முதலாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பக்தர்கள் பரிசுத்தவான்களையும் ஏற்கனவே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்த பக்தர்களையும் அப்படியே எடுத்துக்கொண்டு செல்ல இயேசு வரப்போகிறார். 2, அதாவது பி, எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 ஆண்டுகள் கழித்து இதே பூமிக்கு சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் வரப்போகிறார். அப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த 7 ஆண்டு பூமி எப்படி இருக்கும் அது நிறுத்தி வைங்க, அப்புறம் நான் சொல்றேன்.
7 ஆண்டுகள் மத்திய ஆகாயத்தில், that is means paradise. அங்க சகரியா 14:5 பரிசுத்தவான்களோடு தன்னை உலகத்திற்கு வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பரிசுத்தவான்களோடு அடுத்த கட்டம். முதல்ல பாயிண்ட பிரிச்சு சொல்றேன், இது விளக்கம் பிறகு வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் அனைவரோடு 7 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இதே பூமியில வந்து தன்னை இந்த உலகத்திற்கே வெளிப்படுத்த போகிறார். சகரியா 14:5, யோவேல் 3:11, கொலோசையர் 3:4, 2 தெசலோனிக்கர் 3:12, யூதா 15, 1 யோவான் 3:2. இவ்வளவு வசனம் இருக்குது. ஆதாரம் இன்னும் நிறைய இருக்குது. டைம் இல்லாதனால அது சொல்லல. இது போதும், 2 வசனம் போதும் ஆதாரம். 1 அல்லது 2 போதும். வெளிப்படுத்துவார். பகிரங்கமான ஒரு வருகை 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கு, அதனால ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இப்ப இயேசு வந்தால் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவ்வளவு பரிசுத்தவான்களோடு 7 ஆண்டுகள் கழித்து 2026 + 7 கூட்டுங்க, அந்த வருஷத்துல மறுபடியும் இதே பூமிக்கு சகல பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு வரப்போகிறார். எதற்காக? 1000 ஆண்டுகள் இந்த பூமியில அரசாட்சி செய்ய போகிறார். இப்போ 7 வருஷம் இந்த பூமி எப்படி இருக்கும், 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி இருக்கும், அப்படியே நிற்க. நம்ம அடுத்ததுக்கு போலாம். வெளிப்படுத்தல் 19:19 21, 2 தெசலோனிக்கர் 2:8, 2 வசனம் போதும். அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி பிசாசை அழிக்க 1000 ஆண்டு அரசாட்சியில பிசாசு கிடையாது பூமியில, கள்ள தீர்க்கதரிசியும் கிடையாது, பாழாக்குகிற அருவருப்பு கிடையாது. பூமி சமாதானமா மகிழ்ச்சியா இருக்கு. அதான் 1000 ஆண்டு இயேசுவின் அரசாட்சி. முள்ளு செடியே இருக்காது. நோ த்ரான் ட்ரீஸ், நத்திங். முள்ளு ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாள் மீறுதல் உட்பட்ட பிறகுதான் முள்ளு செடியை முளைச்சது. பாவத்தினாலே முளைக்கப்பட்ட முள்ளு செடி உலகம் ஃபுல்லா முள்ளு. இயேசுவின் 1000 ஆண்டு அரசாட்சியில் அப்படியே ஸ்பாயில் ஆகும். விடுதலையோடு ரோட்ல நடக்கலாம், காடு மலை மேடு எல்லாம் நடக்கலாம். மிருகங்களே சமாதானமா இருக்கும். ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு தங்கும். ஒரு சின்ன குழந்தை பாம்பு புற்றியில கையை விட்டு பாம்போடு விளையாடுவான். இதெல்லாம் 1000 ஆண்டு அரசாட்சி. இப்ப பசங்க என்ன கேக்குறாங்க? செல்போன் வாங்கி தாங்கப்பா, சின்ன குழந்தைங்க சாக்லேட் வாங்கி தாங்கப்பா, பபுள் கம் வாங்கி தாங்கப்பா, விளையாட்டு பொருளுங்க இதெல்லாம் வாங்கி தாங்க, பால். அப்படி 1000 ஆண்டு அரசாட்சியில பசங்க அப்பா அம்மா கிட்ட, அப்பா அப்பா ஒரு பாம்பு பிடிச்சுன்னு வாங்கப்பான்னு வாங்க. ஏன்னா அது கடிக்காது, விஷம் ஏறாது. அதான் விளையாடும் குழந்தை பாம்போடு விளையாடும் என்றால் மிருகங்களுக்கு கூட அந்த விஷம் இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ளவே ஒரு புள்ளியோ ஒரு சிங்கமோ சிறுத்தையோ வந்தா நம்ம கூட உக்காந்து இருக்கும். கிரகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? நடக்கும். வேத வசனம் ஒரு காலம் ஒழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. ஹெவன், இங்கே குறிப்பிடுகிற ஹெவன் பரலோகம் அல்ல, வானம். And the earth shall pass away, but Jesus single part of it shall not pass away. வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாத்தீங்களா? யோசிக்கணும். வசனம் 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 தேவனுடைய வார்த்தை. அப்பப்ப அப்படி சொல்லுவேன். அடுத்து அப்போஸ்தலர் 17:31, யோவேல் 3:13. 1000 ஆண்டுகள் ஆதார வசனத்தை சொல்றேன் பாருங்க. நான் சொல்ற ஆதார வசனங்கள், இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாடு உண்டாக்கினாரு. ஆனா அவருடைய காரியங்கள் ஃபுல்லா எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் பாருங்க பழைய ஏற்பாட்டுல தான் நிறைய இருக்கு. அதனால பைபிள் ஒன்றே. புதிய ஏற்பாடு மட்டும் எடுத்துட்டு வருவாங்க சிலர் ஸ்டைலா. புதிய ஏற்பாடு மட்டும் முழு வேதாகமம் அல்ல. பைபிள், ஹோலி பைபிள். டேக் யுவர் பைபிள், ஹோலி பைபிள், ஃபுல் பைபிள். பைபிள் ஃபுல்லா பிரிண்ட் ஆகி வெளியிருந்தா நம்ம தூக்கிட்டு போயிருக்க முடியாது. அவ்வளோ இருக்குது மேட்டர். யோவான் எழுதுகிறார், சுவிசேஷத்துல இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு, அவைகள் எல்லாம் எழுதினால் இந்த உலகம் கொள்ளாது. பைபிள்ல ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கு இடையில எத்தனை வருஷம் ஓடி இருக்குது. ஆதியாகமம் 1:1-2 இந்த 2 வசனத்துக்கு இடையில பல ஆண்டுகள் ஓடி இருக்குது.
ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. எப்படி? ஆண்டவரே தானே சிருஷ்டித்தார், அது எப்படி ஒழுங்கினமா இருந்தது? இடையில பல நூற்றாண்டுகள் நடந்தது. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசு அந்த லூசிபர் பூமியை கெடுத்து நாசமாக்கி பூமியை ஒழுங்கின்மை வெறுமையுமா வச்சிருந்தான். அதுதான் அந்த 2வது வசனம். அப்படி இருக்க எல்லாமே எழுதப்பட்டிருந்தால் நாம் பரிசுத்த வேதத்தை சுமந்து கொண்டு போக முடியாது. இப்ப நமக்கு வசதியா பாருங்க, கைக்கு அடக்கமா சின்ன பைபிள்ல கூட வாசனம் வந்துருச்சு. நமக்கு ஃபுல் பைபிள். இன்னொரு இவ்வளவு சின்னதா புதிய ஏற்பாடு இல்லையா? 2மே பைபிள் அதான் காட்டு. அப்படி அடக்கி அழகா நம்ம வசதிக்காக பிரிண்ட் பண்ணி தரா. அது வெளியே எடுத்துட்டு போறதுக்கு ரைட்டு. ஆனா லோக்கல் நல்ல பெரிய பைபிள் கொண்டாங்க, நல்லா திருப்தியா கொண்டு. நாங்க எங்க வீட்டுல இருந்து கார்ல எங்க சுற்று வட்டார ஊழியத்துக்கு போனா எங்க வீட்டுல இருக்கிறதுலே பெரிய பைபிளை கொண்டு போவேன். ஏன்னா கார்ல போறோம், பெட்டி சுட்கேஸ் துணிமணிகள் 15 நாள் மொத்தம் நான் வீட்டை விட்டு வந்தோம்னா நான் போய் சேர்றதுக்கு. அதனால பைபிளும் கொண்டு போறோம். மற்ற வெயிட் எல்லாம் கூட அவாய்ட் பண்ணிட்டு, வயசாக வெயிட்டை தூக்க முடியாது, வசதிக்காக தான் மீடியம் பைபிளா கொண்டாடுறோம். இதெல்லாம் நம்ம வாஞ்சியை பொறுத்தது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அடுத்து ரோமர் 11:25-26, சகரியா 12:1-14, சகரியா 14:1-4, ஏசாயா 11:10-16. இந்த வசனம் ஃபுல்லா சொல்லுது, இஸ்ரவேலரை ரட்சிக்க மீண்டும் இயேசு வருகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி தராரு. புறஜாதிகளுக்கு அப்போ ரட்சிப்பின் வாசல் அடைக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள், இந்த 7 ஆண்டுகள் உபதிரவ காலம், மகா உபதிரவ காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட முடியாது யாரும். அந்தி கிறிஸ்து ஆட்சியில மாட்டிக்கொண்டு அவனால் துன்புறுத்தப்பட்டு ரத்த சாட்சியா மறிக்கணும். இப்ப ரத்த சாட்சியா மறிக்கிறவர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் ரத்த சாட்சியா மறிக்கிறவர்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அவார்டும் வேற. அந்த காலகட்டத்தில் யோசித்து பாருங்க, இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பின் வாசலை திறக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தாவது என் ஜனமே நீ மனம் திரும்ப மாட்டாயா? இயேசு கதறி அழுதார் பாத்தீங்களா? ஓசன்னா ஏசன்னா பாட்டெல்லாம் பாடினாங்களே, கழுது மேல உட்கார வச்சு. இயேசு ரொம்ப மயங்கி சந்தோஷப்பட்டாரா? அவங்க பாராட்டுல மயங்கி விட்டாரா? இல்ல. அவருக்கு உள்ள தெரிய உள்ளத்துல சகலத்தையும் அறிந்த அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பின்னவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு இவங்க மாயமால தெரியாதா? தெரியும். என்ன தெரியும்? இதே ஜனங்கள் தான் அடுத்த வெள்ளிக்கிழமை காலகாத்தால இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், இவன் எங்களுக்கு வேண்டாம், பரபாசை விடுதலையாக்கும், இவனை அகற்றும் என்று சொல்வார்கள். அது இயேசுக்கு நல்லா தெரியும். மாய்மாலமான பாராட்டு, மாய்மாலமான ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும், ஏதோ ஒரு அடையாளம் நடக்கணும், நம்ம சந்தோஷமா இருந்தா போதும். அந்த எண்ணத்துல ஸ்தோத்திரம், அந்த எண்ணத்துல பக்தி பலிக்காது. உங்க தீர்மானம் நல்லதா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நல்லவரா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. முகஸ்துதிகளுக்கு ஆண்டவர் மயங்குகிறவர் அல்ல. உண்மையான ஒரு தெய்வீக பக்தி, பரிசுத்தம். வெளிப்படுத்தல் 20:1-2, ரோமர் 16:20, 2 வசனத்துல சாத்தானை கட்டி பாதாளத்துல போடுற, சீல் போடுற. பிசாசு, அந்தி கிறிஸ்து, வலுசர்மம், அது ஒரு பக்கம். எல்லாம் ஒண்ணுதான். எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆன்மீக வட்டத்திலே பரிசுத்த ஜீவியம் பைபிள் திரியேக தேவனை பற்றி சொல்லுகிறதோ, அதே போல சாத்தானுக்கு 3 திரியாகம். அந்தி கிறிஸ்து, வலுசர்மம், பிசாசு. இந்த 3 சேர்ந்ததான் சாத்தான்னு சொல்றோம். ஒட்ட வாழை கட்டி பாதாளத்துல போட்டு சீல் போட்டுவேன். 1000 ஆண்டார் சாட்சி. அதனால தான் பூமி செழிப்பா இருக்கும். இவ்வளவு ஒன்றும் செய்ய போறது யார் தெரியுமா? ஒரே ஒரு தேவதூதன். இவ்வளவு பிசாசின் கிரியைகளை, இவ்வளவு பிசாசின் தந்திரங்களை, பவர்ஃபுல் இந்த 3 நெகட்டிவ் திரித்துவத்தை, அந்தி கிறிஸ்து, வலுசர்மம், பிசாசு, அப்படியே பாதாளத்தில் போட்டு சீல் போட்டு மூட போறது யாரு? ஒரே ஒரு தேவதூதன். நம்ம ஒரு பிசாசுக்கு, ஒரு பிசாசின் கிரியைக்கு, ஒரு பிசாசுடைய
தொந்தரவுக்கு பயந்து போயிடும். சத்குரு நல்லம் போல் வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி உனக்கு வெற்றி வாங்கி சூடுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வந்து பாருங்க இயேசுவின் வருகையில். அடுத்து ராஜ்யங்களை நியாயம் தீர்க்க ரொம்ப முக்கியம். 2 தெசலோனிக்கேயர் 17:10, மத்தேயு 25:31-46, அப்போஸ்தலர் 17:31. இந்த 3 வசனங்களையும் குறித்து கொண்டு பாருங்கள். உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் நியாயம் தீர்க்க இயேசு வரப்போகிறார். ஒருத்தர் கூட தப்ப முடியாது. ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் தான் ஆத்மாவை கொடுத்து அவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து, நான் உன்னை ரட்சிக்கிறேன், என்னிடத்தில் வா மகனே மகளே, நான் உனக்கு சிறப்பான வாழ்க்கை நித்தியத்தில் மோட்ச பேன்பத்தை தருகிறேன் என்று சொல்லுகிற இயேசுவை விட்டுட்டு 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு இயேசு கிட்ட வராதவங்க. இயேசு வேணாம் தேவையில்ல சொல்றாங்களா இல்லையா? ஒரு நாள் வரும், நரகத்துக்கு போனாதான் ஐயோ இயேசுதான் ரட்சகர், அவரு பாவத்துக்கு ரட்சித்து நரகாக்கனுக்கு மீட்டுக் கொள்கிறார் என்று சொன்னாரே, ஊழியக்காரர் எத்தனோ பேரு நான் கேட்காமல் போனேனே என்று புலம்பி அழுவார். அடுத்தது கிறிஸ்துவ நியாயத்திற்கு யாரை விட்டது? ஊழியக்காரன் தீர்க்க தரிசியை கூட விட மாட்டார் ஆண்டவர். 2வது ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்க. என்னது அவங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவனா இருந்தும் நான் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்தேனே, கிறிஸ்தவனா இருந்து நான் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்தேனே, நீ பாவி நீ பாவி, உங்ககிட்ட தப்பு இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீ திருந்து, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அசுத்த ஆவியினால ஏவப்பட்டு இது பரிசுத்த ஆவியை ஏமாற்றி என்னை நானே கெடுத்துக் கொண்டு நரகத்திலே வேதனைப்படுகிறேனே. வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் கிறிஸ்துவனுக்கு அப்படி புலம்பி அழுவார்கள். ஊழியக்காரங்க எப்படி? நீங்களே போட்டுங்க சென்டென்ஸ். ஊழியமாய் செய்தேன், அட்டூழியம் செய்தேன், கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்தேன், தவறான பாதையிலே போனேன், கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்ல, பிரியம் இல்லாத காரியங்களை தலையிட்டேன், ஊருக்கு நான் உபதேசம், எனக்கு நான் உபதேசம் பண்ணவில்லை, என் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளவில்லை, ஐயோ இந்த நரகத்தில் வந்து நான் வேதனைப்படுகிறேனே என்று புலம்பி அழுவார்கள். என் பெயர் பவுல் என்று இருக்கிறதுனாலே நான் பரலோகத்துக்கு போயிட முடியாது, அல்லது நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறதுனாலே நான் பரலோகம் போக முடியாது. Because of I standing here and preaching word of God, by this way I cannot enter into the heaven. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டு நான் பிரசங்கம் பண்ணினால்தான் நான் பரலோகம் போய் சேர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நியாயத்திற்குமா ஐயா அம்மா, பெண்கள் பெண் என்றால் பேயே இறங்கும் என்று சொல்வார்களே, ஆண்டவர் இறங்க மாட்டார். கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஏதாவது தப்பு பண்ணிட்டா டே விட்டுறாடே பொம்பளடா பாவம், சரி இங்க பரிதாபப்படு, நீ மன்னிப்பு கேட்டு கர்த்தரோடு ஒப்புரவாகி உன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளாவிட்டால் பரலோகம். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வருகிறார்கள். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது இவர் மேல் கல்லெறிய கடவுள் என்று எழுதினார். அங்கதான் அவர் எழுதினார். கல்ல போட்டு ஓட்டான். அவன் பெரிய பெரிய கல் எடுத்து வச்சிருந்தான். அந்த பெண்ணை நியாயம் தீர்ப்ப, அந்த பெண்ணை குற்றவாளியாக தீர்ப்பதில் அவர்கள் நோக்கம் இயேசுவை குற்றவாளி ஆக்க வேண்டும். கல் எறிந்து கொள்ளுங்கள் என்றால் இவர் போய் அன்பின் தெய்வமா கேட்பாங்க. கொல்ல வேண்டாம் என்று சொன்னால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை இவர் மீறுகிறார், இவர் பைபிளை கடைபிடிக்கல. ரெண்டுமே அவருக்கு இப்ப சோதனையா வந்துருச்சு. வாயை திறந்து பேசுறதுக்கு பதிலா அழகா டெக்னிக்கலா எழுதுற, உங்களில் பாவம் செய்யாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இந்த பெரிய கல்லு வச்சுன்னு பார்த்துருக்கிறாங்க. ஒரே கல்லு பட்டா போதும், அந்த அம்மா மேல செத்து போயிடும். ஆனா எவ்வளவு பேரு, என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் என்ன எழுதுறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு வெளிப்பாடு. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு இந்த பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தடியன் எங்கே? அவன் எங்கயா? அவனையா விட்டீங்க? அங்கதான் இருக்கிறான். அவனும் பெரிய கல்லை வச்சுதான் நின்றுக்கிறான். இதான் வெளிப்பாடு. எல்லாம் போட்டு ஓட்டான். அந்த பெண் அங்கே நிற்கிறார். பாவம், எவ்வளவு சேம். மகளே,
யாரும் உன் மேல கல் எரியலையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. இனி பாவம் செய்யாது, சமாதானத்தோட போ. அருமையான வார்த்தை. சமாதானமும் கொடுத்துட்டாரு, ஒரு எச்சரிப்பும் கொடுத்தாரு. இனி இப்படிப்பட்ட பாவத்தினாலதான் இவ்வளவு தண்டனைக்குள்ளாயிட்டேன், இனி இந்த பாவத்தை செய்யாத. ஒரு குடும்ப பெண்ணா பரிசுத்தமா இருன்னு சொன்னார்ல, அதுக்கு பிறகு அந்த பெண்ணை பத்தி எங்கன்னா பைபிள்ல வந்தா? அந்த பெண் மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தார்களா அல்லது பழையபடி பாவத்துக்குள்ள போயிட்டாங்களா? பைபிள்ல இல்லை. ஆனா நியாயத்தீர்ப்புன்னு தெரியும். இயேசு கிறிஸ்து மூலமா அற்புதம் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். 4 சுவிசேஷத்துல பாருங்க, ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டார்களா? ஏராளமான பேர் அற்புதம் பெற்றார்கள். ஆனால் ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டார்களா? இல்லை. அற்புதம் பெற்றுக் கொள்ளுகிறதுனால பரலோகம் போயிட முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், நோய்களை குணமாக்கினார், மேலாவது ஊர்ந்த சாகாம காப்பாத்தினாரு, சரி சந்தோஷம். அதை பேஸ் பண்ணி இயேசு கிட்ட பரிசுத்தமா வரணுமா இல்லையா? வரணும். இயேசு அற்புதம் செய்யறாருன்னா அவர் உன்னை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்காக தான் அழைக்கிறார். சுத்தி வளைச்சு நான் பரிசுத்தத்துல வந்துதான் அங்க நிற்பேன். இயேசு பரிசுத்தர், பிதா பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர், நான் படிக்கிற பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த தேவாலயம், பரலோகம் பரிசுத்தம், எல்லாமே பரிசுத்தம். நீ ஏன் பரிசுத்தமா வாழ முடியாது? முடியும். முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது. மகனே மகளே, எனக்காக பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறாயா? எனக்காக ஏதாவது ஊழியம் செய்ய விரும்புகிறாயா? எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னே வர விரும்புகிறாயா? ரொம்ப நேரம் ஜெபிக்க விரும்புகிறாயா? உன் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆசைப்படுகிறாயா? நான் உனக்கு உதவி செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல காரியத்திற்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்வார், கெட்ட காரியத்திற்கு பிசாசு தான் உதவி செய்யும். மற்றவங்களுடைய உள்ளத்தை இன்சல்ட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறீங்களா? அங்க பரிசுத்த ஆவி உதவி செய்ய மாட்டார். ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து கிட்ட பழைய ஏற்பாடு ஏசிய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. அவரை பற்றி அவரே படிக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியம். என்ன படிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். What is the sign? What is the symptom? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. 2, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க. 3, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த. இந்த 3 பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவர் அதை செய்தார். பரிசுத்த பெற்றவங்க இருக்கிறீங்களாங்க? சரி, இந்த 3 நீங்க செய்யலன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. சர்ச்சில் அந்நிய பாஷை, வீட்டில் அந்நிய பாஷை பேசுறதுனால ஆண்டவர் இதை கிரீடம் கொடுத்துட மாட்டார். அது உங்க சொந்த நன்மைக்காக. நான் உங்கள் எல்லாரை காட்டிலும் பற்பல பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அது என் சுய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்றேன். இதனால ஆண்டவருக்கு என்ன லாபம் சந்தோஷம் என்றால் இதனால கிடையாது. ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி. அவங்க தரித்திரருக்கு நீ உதவி செய்ய முடியாது காட்டி பரவாயில்ல, வெள்ளக்காரங்க வந்து நிறைய பேர் உதவி செய்துட்டு போயிட்டாங்க. ஆனா நீ போய் சுவிசேஷத்தை அறிவி. 1. 2, நல்லா கவனிங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லலையா? நீ ஏதோ பாவம் செய்துக்கிற, அதனால்தான் இந்த பிரச்சனை. நீ ஏதோ தப்பு செய்துக்கிற, அதனால்தான் இந்த நோய். நீ போன வருஷம் என்ன இப்படி எல்லாம் சொன்னல, அதுக்குதான் நீங்க ஆஸ்பத்திரியில் படுத்துன்னு இருக்கிறன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது அந்தி கிறிஸ்து ஆவி. அதை அங்க கொண்டு வராத. அவனுக்கு பகைவனா இருந்தாலும் ஆறுதல் சொல்லு, அவனை காப்பாத்து. ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனா அவங்க சுகமடையத்துக்கு தான் நீ ஜெபிக்கணுமே தவிர அவங்க பாவத்தெல்லாம் சொல்லி காட்டி அவங்கள இன்சல்ட் பண்ணி அவங்க உலகத்தை வேதனைப்படுத்தி அதுக்குள்ள அவங்க செத்துருவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சிக்கதான் இருக்கிறாங்க. தன்னிடத்துல வந்த நோயாளிகளை இயேசு இன்சல்ட் பண்ணி பேசல. சுகமாகிட்ட பிறகுதான் நீ சுகமாகி விட்டாய், இனி அதிக கேடானது ஒன்று உனக்கு நேரிடாதபடி பாவம் செய்யாது. அதை மட்டும் அவர் தவறாம சொல்லுவார். அதுதான் ஆண்டவர் இயேசு. அவர் நோக்கமெல்லாம் ஜனங்க பரலோகத்துக்கு வந்து சேரணும். பிதாவின் சட்டத்தை மீறி இயேசு கிறிஸ்து சொல்ல முடியுமா? நீ எப்படின்னா பாவம் செய்யலைன்னா
நான் உன்னை பரலோகத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இயேசு வந்தது ரட்சிக்க. ரட்சிக்கப்படாமலே எனக்கு பரலோகம் வேணும்னா யோசிக்கணும். பரிசுத்த ஆவி பெறுவது மற்றவர்களை சபிக்க அல்ல, மற்றவர்களுக்கு சாபத்தை போட அல்ல, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க. யோசிக்கணும். அதை மீறி சிலர் பார்த்திருக்கீங்களா? போன வாரம் கூட என்ன திட்டினார் அவரு, இந்த மருத்துவமனை இருந்து விழுந்துட்டாரு. இன்னைக்கு உன்னை திட்டதுனால விழுந்தாரா? யோசிக்கணும். சாதாரண உன்னை திட்டதுனால அவர் விழுந்துட்டாரா? அப்படி ஒரு கொடுமையான ஒரு ஆண்டவர். யோசிக்கணும். அப்படி சொல்லவே கூடாது. பகைவர்களை நேசி, உன் சத்துருவுக்கு பசியா இருந்தால் சாப்பாடு கொடுன்னு சொன்ன ஆண்டவர் ஆஸ்பத்திரியில அல்லது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை பார்த்து இன்சல்ட் பண்ணுவதற்கு அல்ல. அதான் பைபிள்ல இருக்குது. பிள்ளைகளே, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ பூமியிலே சமாதானமாய் குடியிருப்பதற்கும் உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுக்கு மேல இதுக்கு விரோதமான ஒரு வார்த்தை கிடையாது. அவங்க எவ்வளவு கேவலமா இருக்கட்டும், அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லிக்கொண்டு எச்சரிப்பு சொல்லிக் கொண்டிருப்பதற்கு ஆண்டவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி தெரிஞ்ச ஜெபம் பண்ணு. எங்க அப்பா அம்மா நரகத்துக்கு போறாங்க, ஆண்டவரே அவங்கள ரட்சி. ஜெபம் பண்ணு. நீ இப்படியே இருந்தா அவ்வளவுதான், நீ நரகத்துக்கு போகணும்னு எச்சரிப்பு கொடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனின் தாயை எச்சரிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஜெபம் பண்ணு. போதகரை எச்சரிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஜெபம் பண்ணு. உனக்கு மூத்தவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் நடந்து கொள். கிறிஸ்துவுக்கு தான் சொல்றேன். ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்த ஏசாவ யாக்கோபு ஆண்டவனே ஒரு நிமிஷம் ட்வின்ஸ். எதுக்குப்பா இதெல்லாம்? உங்களுக்கு காணிக்கை, ஆண்டவருக்கு காணிக்கை இல்லப்பா, எனக்கு போதுமான அளவு இருக்குது, நீ மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தானு வைராக்கியமாய் கிடந்த ஏசா எப்ப யாக்கோபு ஆண்டவரை சந்தித்து தன்னை மாற்றி கொண்டாரோ அங்க ஏசாவை ஆண்டவர் சந்தித்தார், சமாதானம் உள்ளவனாய் மாற்றி விட்டார். இருவரும் கட்டி தழுவி கொண்டார்கள். அல்ல சொல்லுங்க. அதான் வீணான வைராகி இருக்கவே கூடாது. வீணான கோபம், வீணான வைராகி, குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணத்தோடே சுற்றி கொண்டிருக்க கூடாது. அது ஊழியக்காரர் மேல, அப்பா அம்மா மேல, சொந்தக்காரர் மேல, உடன் தோழி மேல, சகோதர சகோதரிகள் மேல, கண் முன்னாடி இருக்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? இன்னைக்கு எல்லாம் ட்ரெண்ட் மாறி போச்சு. பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்களா, அது எதிரிக்கு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா பிள்ளைகள் பெற்றோரை சாபம் போட்டு மிரட்டுறாங்களா, அதான் உபதேசம் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா வேத வசனத்துக்கு புறமா ஓடி போச்சு எல்லாருமே. வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள். இடம் கொடுக்காத. இயேசு வருகைக்கு முக்கியமான அடையாளம் ஏசாயா 11:6, 35:1-10, ரோமர் 8:8, 19-25, சகரியா 14:4-8, எசேக்கியேல் 47:1-12, ஏசாயா 2:2. இதெல்லாம் சொல்லுது பாருங்க. தேவன் படைத்த அந்த படைப்பு சிருஷ்டி பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதை விடுதலை செய்ய. இப்ப பாவம் நிறைந்த பூமியிலே தாவர வகைகள் என்ன பாவம் செய்தது? அதுவெல்லாம் அழுதான். மனுக்குலத்தின் பாவங்களை பார்த்துட்டு. பாட்டனி படிச்சிருக்கீங்களா? பாட்டனி தாவர இயல். தாவரங்களுக்கு உயிர் உண்டு தெரியுமா? மரம் செடி கொடிகளுக்கு உயிர் உண்டு. இலங்கை தேசத்துல ஒரே ஒரு மரத்தை வெட்டக்கூடாது. வெட்டினா பெரிய தண்டனை, பெரிய அளவுல தண்டனை. அதுதான் செழிப்பா இருக்குது. எங்க பாரு செழிப்பா இருக்கு. அந்த தேசத்துல பஞ்சம் தான், ஆனா இடம் அவ்வளவு செழிப்பு. வெட்டக்கூடாது, அதுவே செத்தாதான். அதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாதான் அதை வந்து வெட்டி கொண்டு போவாங்க. யோசித்து பாருங்க. தாவரங்களை, இயற்கையை, கர்ப்பத்தோடு அழுகிறது, கர்ப்ப வேதனைப்பட்டு அழுகிறது. இயற்கை சிருஷ்டி, தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டி. அவைகளை விடுதலை செய்ய 1000 ஆண்டு அரசாட்சியில அவைகளுக்கும் ஒரு சந்தோஷம், தாவரங்களுக்கும் ஒரு சந்தோஷம். நீங்கள் வளர்க்கிறீங்க வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி மரம் செடி கொடி வகைகள், அதெல்லாம் நம்மள பாக்குறோம் தெரியுமா? நம்ம கார்டன்ல வந்து பாட்டு பண்ணா அது கேக்குதான். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணார்ல, அந்த மரம் இப்ப கூட இருக்குதான். ஏன்னா உலகத்திலேயே அதிக ஆயுசு நாட்கள் ஒலிவ மரங்களுக்கு. இப்ப கூட அந்த ஒலிவ மரங்கள் இருக்கிறது. இயேசு அந்த சத்தம் விட்டு உரத்த சத்தத்தோடு ஜெபித்தாரே, அந்த ஜெப சத்தத்தை கட்டாயம் அந்த ஒலிவ மரங்கள் கேட்டு இருக்கும்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யோசிக்கணும். இவ்வளோண்டு இருக்குதுயா. இயேசு கிறிஸ்து வருவது நோக்கம் மனப்பாடம் ஆயிடுச்சா? கடைசியில நேரம் தான் ஒரு 3 நிமிஷம் அது கன்க்ளூஷன் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இயேசு வருகைக்கு முக்கிய அடையாளம். ரொம்ப த்ரில்லிங் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். இயேசு வருகை நோக்கம் சொல்லிட்டேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிந்ததோ இனிய தமிழில் எளிய நடையில் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா சிலருக்கு வருகை பற்றி பேசினா புரியாது. நான் சிம்பிளாக்கி கொடுத்துருக்கு. இடையில எச்சரிப்பின் செய்தியும் ஆவியானவரால் ஏவப்பட்டு கொடுத்துருக்கு. இதை கேட்டு திருவிழா அவங்களுக்கு சந்தோஷம் வரலாம் போனோம். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. வீணான வைராக்கியம், மற்றவர்களுடைய பாவத்தை எச்சரிக்கிறேன் என்கிற போர்வையில யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க கெட்டு போயிட்டு சாபத்தை போட்டு எச்சரிப்பு சொல்லிட்டு போறது இல்லை. நீ எச்சரிக்கணுமா? மேடை போட்டு வருகை பற்றி பேசு, நரகத்தை பற்றி பேசு, தனிப்பட்ட விதத்தில் ஆத்துமாக்களை சந்திக்கிறியா? புத்தி சொல்லுகிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் அதுக்கு தகுதியானு பார்க்கணும். தகுதியானு பார்த்துதான் சொல்லணும். பகையை உண்டாக்கி கொண்டு, குழப்பங்களை உண்டாக்கி கொண்டு, பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு, வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு கர்த்தர் தான் வெளிப்படுத்தினார். ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ பாடிகள் பாதாளம் தான். கர்த்தர் எச்சரிக்கிறார். யாருக்கோ எச்சரிக்கிறார். கர்த்தர் ஏவராது, கர்த்தர் ஏவராது, கர்த்தர் உணர்த்துறாரு. வசனத்தின்படி இருந்தால் தான் அந்த உணர்த்துதல் உண்மை. வேத வசனத்தின்படி சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் போய் சொல்லுன்ற, போய் சொல்லு. அது செய்ய முடியல, பயமா இருக்குல்ல, யாரும் அடிப்பாங்க. அதனால அப்பாவி ஜனங்களை பிடிச்சிக்கிட்டு கொடாயிருக்கு இல்லையா, அவங்களை பிடிச்சி வேதனைப்படுத்துறது. இயேசு கிறிஸ்து யாரையுமே பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவே நீ பாவி, நீ பாவி, நீ இந்த தப்பு பண்ற, நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னு சொல்லவே. அவர் சொல்லுகிற வார்த்தையே போதும். அவர்கள் உணர்ந்து மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பினால் நல்லது, திரும்பாவிட்டால் அவங்களுக்கு தான் ஐயோ. அப்ப இயேசு வருகைக்கு முக்கிய அடையாளம் குறிச்சுங்க. லூக்கா மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம், லூக்கா 21:7-36. இவ்வளவுதான் இயேசு வருகை பற்றி அவரே தன் வாயால சொல்லி இருக்கிறார். அதுல எல்லாம் சொல்லிட்டார். இதை விளக்கி சொன்னோம்னா இதுவே ஒரு வாரம் ஆயிடும். இயேசு வருகைக்கு அடையாளத்துக்கு விளக்கமே தேவையில்லை. அவரே நல்ல அழகா சிம்பிளா சொல்லி இருக்கிறார். பூமி அதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும், கணவன் மனைவிடத்தில் வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும், மனைவி கணவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும், பிள்ளைகள் பெற்றோருக்கு மேல் வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும், பெற்றோர் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பும் தணிந்து போகும். இதான் அடையாளம். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான் சொல்லி அவங்க மாறலன்னா நியாய தீர்ப்புக்கு அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நரகத்துக்கு செல்ல அவர்கள் தங்களை தாங்களே ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஆயிரும் போது தாழ்த்திப்பா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்திக் கொள்கிறவன் தாழ்த்தப்படுவான். உன்னை நீயே உயர்த்திக் கொள்ளாத. ஆவியானவர்களோடு இருக்கிறார். நீ தீர்க்கதரிசி, உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, மற்றவங்க சொல்லணும், நீயே சொல்லிக் கொள்ளக்கூடாது. சிலர் பாத்தீங்களா, அவங்களே பேருக்கு கீழே தீர்க்கதரிசி அவங்களே போட்டுக்க வேண்டியது. நானும் சுவிசேஷகன், அவ்வளவுதான். எனக்கு கர்த்தர் ஒரு பட்டம் கொடுக்கணும்னா நான் என்ன தெரியுமா கேட்பேன்? திருப்பிரசங்கியார். அந்த பட்டம் கொடுத்தா போதும். ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் நாங்க எங்க போனாலும், வெளி மாநிலங்களுக்கு போனாலும், தமிழ்நாட்டில் போய் பேசினாலும், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போனாலும் அந்த தெருக்களிலே போய் நின்று பேசுகிறது நிறுத்தவே மாட்டோம். இப்ப வரைக்கும் இலங்கைக்கு கூட சரி, அவங்க சொல்றாங்க வரதே இல்லையா அவ்வளவா அந்த இடத்துக்கு யாரும் தமிழ்நாட்டில இருந்து. அப்படி வந்தாலும் பெரிய பெரிய பட்டணத்துல சமையல பேசிட்டு காணிக்கு வாங்கி போயிடுவாங்க. நீங்க என்னடான்னா நீங்களே வந்து எல்லாம் செய்றீங்க, உதவி செய்றீங்க, ஹெல்ப் பண்ணிட்டு கிராம தெருக்கள்ல வந்து பேசுறீங்க. இப்படி நாங்க யாருமே பார்த்ததில்ல. எங்க இலங்கையில இருக்கிற ஊழியர்களே இந்த மாதிரி தெருவில் பேசுறது இப்ப கூட பேசுறது இயேசு பற்றி. அப்படி ஒண்ணும் யாரும் எங்களை வந்து திட்டல, அடிக்கல. நம்ம விசுவாசம் தான்.
அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, அப்படியெல்லாம் விசுவாசம் தான். இயேசுவின் அன்பு மகா பெரியது, உலகம் எல்லாம் சொல்லலாம். அதனால 318 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் மட்டும் இயேசு கிறிஸ்து வருகை பற்றி எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் மட்டும் 318. பழைய ஏற்பாடு இன்னும் பெருசு, இன்னும் அதிகமா இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது. இயேசுன்ற வார்த்தை மட்டும் இல்லை, ஏன்னா பழைய ஏற்பாடு. இயேசு தேவகுமாரனாக பூமியிலே பிறந்ததுல இருந்து தான் வந்தது புதிய ஏற்பாடு. அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற வார்த்தையே கிடையாது. ஆனா தேவதூதனானவர் அது இயேசு. பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தேவதூதனானவர் அப்படின்னு இருக்குதோ அது இயேசுவை குறிக்கிறது. தேவதூதன் வந்தான், போனான், அவன், இவன் தான் அது சாதாரண தேவதூதன். தேவதூதனானவர் அப்படின்னா அது இயேசு. வந்து போய்கிறார் அப்பப்போ. புதிய ஏற்பாட்டுல இயேசு தேவதூதனானவர் அப்படின்னா அது இயேசு. அதை யோசிக்கணும். அடிக்கடி காட்சி அளித்திருக்கிறார் பைபிள்ல. முச்செடியிலே தோன்றினார் பாருங்க, இயேசு கிறிஸ்து. அந்த மதிப்பு மரியாதையோடு பிதாவே குமாரனே அவர் இவர் என் மைந்தர் என் நேசகுமாரன் என்று பாராட்டு பெற்றவர். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து. அதனால தேவ பிள்ளைகளே, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா காத்திருக்கிறவர்கள் பாக்கியவதி. கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து இந்த தப்பு செய் அப்படின்னாலும் அப்பாலே போ சாத்தானே. இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கிற எளிய அந்த குறைந்த சம்பளம், அந்த குறைந்த பணத்துல நான் சமாதானமா வாழ முடியும். என்னை பணக்காரனாக்கி நரகத்தில் தள்ள யோசிக்கிறாயா, கேடா அப்படி சொல்லணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கூட்டார் அப்படின்னா கூட்ட மாட்டார். ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் தேவை. ஆவியானவர் நடத்துகிறார் என்றால் அவர் உங்களை வனாந்தர பாதையிலும் நடத்தலாம். இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் பிசாசின் கையில கொடுத்தார் சோதிக்கப்படும்படி. என் குமாரன் ஒரு காலம் தோற்கடிக்கப்பட மாட்டார். என் குமாரன் தோற்று போக மாட்டார் சொல்லி இயேசுவை சோதனைக்கு உட்படுத்தினார். பிதாவானவர் அனுமதி கொடுத்தார். ஆவியானவரே கொண்டு போய் வனாந்தரத்தில் சேர்த்தார். பாருங்க, ஒரு உலகத்தையே படைத்த தேவகுமாரனை அப்படியே தூக்கிட்டு போய் தேவாலயத்தில் உப்பரிக்கணும் மேல நிறுத்துறான். அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்தார். அப்புறம் மலை மேல திடீர்னு கொண்டு போய் அவர் படைத்த உலகத்தையே அவருக்கே காட்டுறான். எல்லாம் உனக்கே தர்றேன், என்னை சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டப்பதான் வந்துச்சு அவர் கோபம். அப்பாலே போ சாத்தான், அப்பாலே போ சாத்தான். இயேசுநாதர் அன்பே உருவானவர், ஆனாலும் அவருக்கு கோபம் வந்திருக்கு. அங்க வந்திருக்கு தேவாலயத்துல ஜெபிக்கிறதுக்கு பதிலாக வேற வியாபாரம் நடக்கிறதே அதை பார்த்துட்டு கோபம் வந்திருக்கு. விரட்டி அடித்தார், துரத்தி ஓடுங்க, வானத்திலிருந்து அக்னி மழை கொட்டுவதற்குள் இங்கிருந்து ஓடிப்போங்க. கோபாக்கினைக்கு ஆளாகவே கூடாது. இயேசு கிறிஸ்துவங்களோட அன்பா இருக்கிறாரு, அன்பாவே பார்த்து அவர் கோபப்படும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை படிக்கிறதுனால என்ன பலன்? ஒரு 5-10 நிமிஷம் முடிச்சிடுறேன். இயேசு என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா கொடுத்தீங்க, அதனால 10 நிமிஷம் லேட்டா. இரண்டாம் வருகை, இயேசுவின் இரண்டாம் வருகை படிக்கிறதுனால என்ன ரொம்ப த்ரில்லிங் மேட்டர். இதுதான் உங்களுக்கு ரொம்ப குஷி ஆகிடும் பாருங்க. வேதத்தின் மற்ற பாகங்களுக்கு இதுதான் திறவுகோலாக இருக்கிறது. சங்கீதம் 2:12, ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 66 அதிகாரம், மற்ற 24-25 2 அதிகாரம், அப்புறம் சங்கீதம் 24, 25, 72, 100 இந்த அதிகாரங்கள் என்ன சொல்லுது? இதை படிக்க இயேசு வருகையை மையமா வச்சுதான் எழுதப்பட்டது. நம்ம ஏன் பரிசுத்தமா வாழணும்னு போதிக்கிறாங்க பாஸ்டர் பரலோகத்துக்கு. அதுக்கு முன்னாடி இயேசு வரப்போறாரு. பசங்களை என்ன சொல்லி மிரட்டும்? இயேசு அப்பாவுக்கு இது பிடிக்காது, சரி பிடிக்காது, என்ன அப்பா இயேசு வர்றப்பன்னு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்படிதான் வரும் நிற்கும். பாயிண்ட் 2, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. இங்கதான் எல்லாம் ஒரு அலையில சொல்லணும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை, இயேசு வருவார். நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரத்தான் போகிறார். போராட்டம், பிரச்சனை, அவமானம்,
ஏசப்பா வரப்போறார், பயப்படாதீங்க, ஆறுதல் படுத்திக் கொள்ளும், நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னு தெரியல, எத்தனையோ வருஷம் கேட்டுக்கிறோம், வராரு அவர் வராரு வரமாட்டாரு தெரியல. நேற்று விளக்கம் கொடுத்தேன், அவர் வரமாட்டார்னா இப்போ எப்பவுமே வரமாட்டாருங்க, தள்ளி வைக்கிறார். நம்ம 400 வருஷம் உயிரோடு இருப்போமா? ஒருவேளை இயேசு உதாரணத்துக்கு சொல்லணும், 300 வருஷம் 400 வருஷம் கழிச்சு வரப்போறான்னு வச்சுக்கங்க. அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? அதான் மரணமே வந்தாலும் இயேசு வந்தாலும் ஏதோ இந்த 2லே ஒன்று, இந்த 2ல் ஏதோ ஒரு முந்திக் கொள்ள போகிறது, இந்த 2ல் ஒன்று நடக்க போகிறது. இந்த 2ல் ஒன்றின் வழியாக நாம் இயேசுவை சந்தித்து ஆக வேண்டும், வேற வழி. 3, ஒரு விசுவாசியை சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 1 யோவான் 3:3, 2 பேதுரு 3:11. என்ன பண்றோம்? என்ன தப்பு நடந்துட்டா சாரி கேட்கறோமா இல்லையா? சாரி, நீங்க பண்ண தப்புக்கு சாரி கேட்கலன்னா கதை கண்டல் தான். கடினப்பட்ட இருதயமா நம்ம இருக்கவே கூடாது. புருஷர்கள் இருக்கிறீங்களா? புருஷர்கள் உங்களா கல்யாணமா இருக்குதா? குடும்பத்தில் பிரச்சனை வராம இருக்கணுமா? சரிம்மா, அவங்கள நரகத்துக்கு நீங்களே அனுப்புற மாதிரி பண்ணக்கூடாது. சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்க, அன்பை மட்டும் விட்டாங்க. சரிம்மா, வேற யாரையும் கூட பகைக்கலாம், கம்முன்னு பேசாது, ஒரே சரி கணவன் மனைவி. கவனிக்கிறீங்களா? சரிம்மா. 2வது சாரிம்மா. அப்படி சொல்லி மனைவி கோபமா இருக்குதா? ஹோட்டல கூட்டிட்டு போய் 2 பூரிமா. நேற்று சொன்னல புதுசா வந்தவங்க அதையும் திரும்பிட்டு கோபமா இருக்குதா? ஜவுளி கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிமா. ப்ராப்ளம் சால்வ்டு, ஹாப்பியா. கிச்சனுக்குள்ள போகாதமா, சமையல் செய்யாத, நம்ம ஹோட்டலுக்கு போலாம். அப்படி ஒரு அன்பு, பரஸ்பர அன்பு. கணவன் மனைவியை நேசிப்பது பரிசுத்தம், மனைவி கணவனை நேசிப்பது பரிசுத்தம். மன்னிக்கணும். புருஷன் போன வருஷம் செஞ்ச தப்ப இப்ப கூட சொல்லக்கூடாது. மனைவி பலவீனமானவள் என்று பைபிள் சொல்லுது, பவுல் சொல்றாரு. என் பேரும் பவுல் தான். அதனால அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதே என்றார். வசனத்தை யோசிக்கலாங்க. மனைவியினால கசப்பு வரலாம், கசந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்கள் மனைவினால வந்தாலும் நீங்கள் கசந்து கொள்ளாதீர்கள் என்றுதான் அர்த்தம். அந்த வார்த்தையை ஏன் பவுல் போட்டாரு? கசந்து கொள்ளாதீர்கள் என்ன அர்த்தம்? எப்படி இருக்கும் பாருங்க. கசந்து கொள்ள, கசப்பு என்ன? ஏதோ இவ்வளவு கட்டணும் இல்ல. அதே போல சகோதரிகள், கசந்து கொள்ளாதீர்கள். எவ்வளவோ பேர் வந்தாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. கல்யாணம் 30 வருஷம் ஆயிருக்கும். கல்யாண நாளை நினைச்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு வந்தெல்லாம் பார்த்துட்டு போனாங்களே, அதெல்லாம் நினைச்சுக்குவாங்க. மைசூர்ல இருந்து வந்தாங்க, பெங்களூர்ல இருந்து வந்தாங்க, சேலத்துல இருந்து வந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த தடியில போய் கட்டணும். கத்தர்கிட்ட கேளுங்க, இவர் அதை கட்டாம வேற யாரையா கட்டியிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி படம் போட்டு காட்ட சொல்லுங்க. அவர் காட்டு வர இல்லையான்னு தெரியல. நான் சொல்றேன் மகளே, உலகத்துல உங்களுக்கு உபதிரம் உண்டு மகளே. யாரை கட்டி இருந்தாலும் வாழ்க்கையில பிரச்சனை வரதான் வரும். அம்மா கைத்துக்கு அல்லையிலே சொல்லிட்டேன். நீங்கள் யாரை திருமணம் பண்ணி இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும். எந்த குடும்பத்திலாவது சொல்லுங்க பிரச்சனை வரல, போராட்டம் வரல. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தாலும் வேற விதத்துல பிரச்சனை வரும். அதுக்கே புருஷனை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, மனைவியை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கணவன் மனைவி பக்தியா பரிசுத்தமா வாழ்ந்து காட்டுங்க, பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருங்க. கணவன் மனைவி 2 பேரும் பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் பரலோகத்திலே கணவன் மனைவியாக வாழ முடியாது. இங்கதான் நீங்க அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. எதுக்கு சொன்னீங்க? பரலோகத்துல கணவன் மனைவி என்கிற உறவே கிடையாது. இந்த வார்த்தைக்காவது எவ்வளவு சந்தோஷப்படணும். ஒரு பிரதர் கேட்டார், திருநெல்வேலி பக்கம், கணவன் மனைவி 2 பேரும் பரிசுத்தமாய் பக்தியாய் வாழ்ந்தாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் கணவன் மனைவியாக வாழ மாட்டார்கள். ஒரு பிரதர் அல்லேலூயா அதோட விட்டாரா? கூட்டம் முடிஞ்சது வெளியே வந்துட்டார். பிரதர் கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு ஒரு டவுட். இந்த அல்லேலூயா சத்தமா சொல்றது நீங்க தானே பிரதர்? ஆமா. இதுக்கு மேல என்ன டவுட்? அங்கே சொல்லிட்டு இல்ல பிரதர், ஒரே டவுட். ஒரு வேலை என் மனைவி அங்க எதிர்க்க வந்துட்டா எப்படின்றாரு பரலோகத்துல. ஒரு வேலை என் மனைவி பரலோகத்துல எதிர்க்க வந்து நின்றுட்டா எப்படின்றாரு. பயப்படாதீங்க, ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அல்லிலே சொல்லிட்டு அவங்களுக்குன்னு வேற இடம் இருக்கும் பரலோகத்துல, அங்க போயிடுவாங்க. ஏன்னா பரலோகம் ஒரு தனி வீடு இல்லை, அது தனி நாடு.
தனிநாடு இந்தியாவோட பெருசு. அதுல அவங்களுக்கு ஒரு இடம், அங்க போயிடுவாங்க. அப்பா இது போல பிரதர், நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா மதிப்பேன்றாரு. அப்ப அவர் பாருங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு இது காரணமா? இதை வச்சுதானா? இல்ல, கணவன் அங்க அடையாளம் தெரியும். இவர்கள் எனக்கு மனைவியாக வாழ்ந்தார்கள். உலகத்துல மதிப்பு மரியாதையோடு அங்க நம்ம பார்ப்போம். தேவ தூதர்களை போல இருப்போம். அங்க கல்யாணம் கிடையாது, குழந்தை பெற்று இருக்கிற நிகழ்ச்சி கிடையாது, மாய்மாலம் கிடையாது, சண்டை கலாட்ட பிரச்சனை சந்தேகம் கிடையாது, கோபம் கிடையாது. அப்ப இந்த உலகத்துல நம்ம மனைவி வந்து பார்த்து சிரிக்கிறப்போ வேண்டாம்னு சொல்லுவீங்களா? ஆனா அதுக்காக கணவன் மனைவி அங்க வாழ முடியாது. இங்க பட்டதே போதாதா? அங்கேயே சகோதரிகளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா? பரலோகத்துல கிச்சனே கிடையாது. சொல்லுங்க இல்லையா? எத்தனை சந்தோஷம்! பிளேட்டை எடுத்துன்னு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 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 சகோதரிக்கு வாழ்நாள் ஃபுல்லா 75% அவங்களுக்கு வேலை சமையல் அறை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, சகோதரிகள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். அவரு ஃபுல்லா அவரே சாப்பாடு கொடுப்பார். அங்க எப்படி செய்யப்படும் என்ன ஏது தேவ தூதர்கள் ஒண்ணு உணவை கொடுக்கிறார். சாப்பிடுற மேட்டர் அங்க கூட வருது. நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். சாப்பாட்டு பிரியர்கள் அங்க கூட அதை கொண்டு போற தேவ தூதர்கள் ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு ஆச்சரியம். அதை பார்த்து கிறிஸ்தவர்கள் இருக்கிற நம்பிக்கை அதுக்காக எவ்வளவு சொல்லிட்டேன். ஒரு விசுவாசியை சுத்திகரிக்க, தப்பு செய்துட்டா உடனே மன்னிப்பு கேட்கிறப்ப அவர் மனம் இறங்குகிறார். அதான் வாழ்க்கை. விசுவாசிகளை சுத்திகரி. அதுதான் உபாச கூட்டம் வைக்கிறது. ஐயா பாட்டு பாடி பாவ அறிக்கை, கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கைடுங்க, தவறுகள் குறைகளை அறிக்கைடுவோம். உங்களோடு சேர்ந்து அவரும் அப்பா இயேசுவே எங்க பாவங்கள் எல்லாம் மன்னியும். யாரா இருந்தாலும் பாவம் மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம நீங்க ஒரு பாவமும் செய்ய காட்டி கூட ஆண்டவரை விட உயர்ந்தவர்கள் அல்ல, இயேசுவை விட பரிசுத்தவான்கள் அல்ல, பரிசுத்த வாட்டிகள் அல்ல. அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும். பரலோகத்துக்கு போனா ஒண்ணும் இல்லையா, ஏசப்பா கிருபையினால நான் வந்தேன் அப்படிதான் சொல்லுவோம். என் நீதி நேர்மை, என் பரிசுத்தம், என் தான தர்மம், நான் செய்த காரியம் அதெல்லாம் ஈடுபடாத அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிருபை எல்லாம் இயேசுவின் கிருபை, அவருக்கு நம்மையில் வைத்திருக்கிற அன்பு. அடுத்து ஜாக்கிரதையாய் வாழும்படி உதவுகிறது. இயேசுவின் வருகை பற்றி படிக்கிறதுனால ஜாக்கிரதையாய் வாழ்கிறோம். மத்த 24:44, 1 தெசலோனிக்கர் 5:6, மார்க் 13:36. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, மகனே அந்த காரியத்துக்கு போகாதே. வசனத்தை படிக்கிறோம்ல, புரியாம கர்த்தருக்கு அருவருப்புன்றார். அப்போ அன்னைக்கு ஃபுல்லா நம்ம போய் சொல்லாத வாழ முடியுமா? முடியும். முடியும் என்றால் முடியும். கர்த்தர் அப்படி நம்ம வைத்திருப்பார். அது எப்படி படுறார்? சிலர் கேட்பாங்க பார்த்து, அது எப்படி படுறார்? பொய் சொல்லாம எப்படி? அவன் பொய் சொல்லிதான் ஆகணும். அப்படின்னா கட்டாயம் பொய் சொல்லாமல் வாழ முடியும். நான் ஒரு சர்ச்சில் கேட்டேன், ஒரு மாசம் டைம், இன்னைக்கு இருந்து பேக் இந்த ஒரு மாசம் நான் ஒரு பொய் கூட சொல்லல அப்படின்னு கை தூக்குறேன். ஒருத்தர் கூட கை தூக்கல. ஆனா அவளை பாராட்டு, மனசாட்சியினாலே குத்தப்பட்டு கை தூக்கல. அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி ஒத்துக்கிறப்பவே அவங்க தங்க குற்றத்தை அறிக்கிட்டான்னு அர்த்தம். அப்படி பரிசுத்தமா குத்தப்படுகிறது. ஊண்டல் 2 இருக்குது. வைராக்கியத்தினால குத்துறது வேற. அது யாரு குத்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஐயோ. வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தை குத்து பாருங்க. பேர் பேசின போது 3000 பேர் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அது அல்லேலூயா. அது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, நம்ம சொந்த வார்த்தை அல்ல. டைலாக் எதனா ஸ்லோகம் தத்துவங்கள் அல்ல. அடுத்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முன்பாக எச்சரிக்கை இருக்க விளங்குகிறது. யூதா 14:15. யூதா 1 அதிகாரம் 14-15 வசனம். 2 தெசலோனிக்கர் 1:7-10. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு முன்பாக நம்ம எச்சரிக்கை இருக்கணும். அவன் சினிமாவுக்கு போறா நம்ம பின்னாடியே போயிடக்கூடாது. அவன் கோவப்படுறான், அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்னா நம்மளும் பேசக்கூடாது. எனக்கும் தெரியும்னு சொல்லி கோழைகளை போல நம்ம வாழ்ந்தாலும் நம்ம ஏசப்பா பிள்ளைகள். அவன் நினைக்கலாம் திட்டுல பயந்து ஓட்டான். கர்த்தருடைய பார்வையில நீங்கள் பக்திமான், பரிசுத்தவான். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறது இல்லை. அப்பதான் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு முன்பாக நம்ம சாட்சியா இருந்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. புரியுதுங்களா? கரெக்டா? அது
சாட்சியாக நம்ம ஜீவிக்கும். பரிசுத்த ஆவி, when the power of Holy Ghost comes upon you, first you will receive the strength to live witness life. Judea, Samaria, uttermost part of this whole world. Acts 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். எதுக்கு? மற்றவனை திட்டுவதற்கா? மற்றவனை சபிப்பதற்கா? சாபம் போடுவதற்கா? ஜாகிரதை, நான் யார் தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம். இயேசுவே அப்படி சொல்லல. சிலுவையில தொங்குறப்ப கூட பாருங்க, இருக்குதுடா உங்களுக்கு, டே நல்லா அன்னைக்கு இருக்குதுடா, நான் உயிரோடு எழுந்துக்கு போறேன், அப்ப இருக்குதுடா உங்களுக்கு சொல்லல. அமைதியா உயிர் தெரிந்த பிறகு கூட அவங்க எல்லாம் போய் பார்க்கணும். ஆணி அடிச்சவன, காரி துப்புனவன, கன்னத்துல அரைந்தவன, அல்லது பிளாத்துவ ஏறுவதை போய் இயேசு பார்க்கல. உயிர் தெரிந்த பிறகு பார்த்திருக்கலாம் அல்லவா? என்ன மாதிரி சூப்பர், வெற்றி, சந்தோஷம். ஆனா அவர் போலாங்க, தன் சீடர்களை, தன் அன்பு சீடர்களை தேடித்தான் போனா. கையை தட்டி கத்திர சோதனை, அல்லேலூயா. அவ்வளோ தாழ்மை. அதுக்காக தான் சொல்றேன், தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். துன்ப துக்க நேரங்களில் ஆறுதல் அளிக்கிறது ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு. ஐயா அம்மா பாருங்க, யாக்கோபு 5:7, ஹீப்ரூஸ் 10:35 to 37, அதே போல ஹீப்ரூஸ் 11:26, 1 தெசலோனிக்கேயர் 4:16. துன்ப துக்க நேரங்களில் ஆறுதலை கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை இயேசுவின் வருகை பற்றிய வார்த்தை. கூட்டி கழிச்சு ரூம்ல உட்கார்ந்துட்டோம். இந்த துன்பங்கள், இந்த உபதிரவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. எதிர்த்து பேசாதீங்க. நான் நிரபராதி என்பதை நிரூபித்து காட்ட முயற்சி எடுக்காதீர்கள். விட்டுக்கொடு. சரிப்பா, ஆமாப்பா, நீ சொல்ற மாதிரி நான் அப்படியே பட்டோம் தான். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். நீங்கள் பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, நிரபராதி என்பதை இதே உலகத்தில் நிரூபிப்பார் இயேசு. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன் போராட்டம், உன் அவமானம், உபதிரவத்தில் நான் தனியாக இருக்கிறேன் நினைக்கிறியா? இல்லை மகளே, மகனே, உன்னோடு கூட சேர்ந்து நானும் அந்த உபதிரவத்தை அனுபவிக்கிறேன். இயேசு சொல்றாரு. நீங்க அழறீங்களா? இயேசு அழறாரு. பரிசுத்தமா வாழ்ந்தாதான், இல்லைன்னா ஆகாமியம் பண்ணுவேன். நீதிமொழிகள்ல ஆபத்து புயல் போல் வரும்பொழுது சிரிப்பேன், ஆகாமியம் பண்ணுவேன். ஏன்னா அப்படியாப்பட்ட வாழ்க்கை. அதற்காக மனம் கசந்து அழுது தெரிந்தால் ஆண்டவர் மனம் இறங்குவார். ஐயா அம்மா நல்லா கேளுங்க. தன் பாவங்களுக்காக வருந்தி அதற்காக துக்கப்பட்டு யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை மன்னித்து அரவணைக்கிற இயேசு கிறிஸ்து பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் தான் இது காரணம். ரெண்டு இருக்குது. நான் ஒன்று, நான் போனேன், நான் வந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் கடைக்கு போகிறேன், அது பொதுவான நான். இன்னொரு நான் இருக்குது. நான் இல்லைன்னா அவன் கதை க்ளோஸ் ஆயிருக்குமா? நான் இல்லைன்னா அவன் அவனுதான், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், அந்த நான் தான் இருக்கக்கூடாது. டி என்று சொன்னார், உதடுகள் கூட ஒட்டாது. லாப் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டும். எங்கேயோ கேட்ட குரல். எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, பரவாயில்ல, உடம்பு முடிக்கலாம். ஆண்டவருக்கு அதிகமாக உழைக்க ஏவுகிறது. மத்தேயு 25:45-51, லூக்கா 19:13, 1 Corinthians 3:11-15. ஏன் ஊழியம் செய்யறோம்? ஏன் ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாரு? ஏன் சபை நடத்துறாரு? ஏன் 12 மணிக்கு நைட்டுக்கு போன் பண்ணதுடா சொல்லிட்டு, பிரதர் இருங்க, நான் ஒரு வீட்டுல விசுவாசி வீட்டுல ஜெபம் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, யாராவது போவாங்களா பாஸ்டர் கூட? ஏமா இன்னத்துக்கு கூப்பிடுறேம்மா, நான் போன்லயே ஜெபம் பண்றேன், தூங்கி எழுந்துக்க, நாளைக்கு காலையில் வந்து நான் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. நேற்று கூட சொல்லிட்டு ஓடுறாரு. என்கிட்ட பேசுறத விட்டுட்டு நான் ரொம்ப தூரத்துல வந்துக்கிற சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்பப்பா அவர்கிட்ட பேசலான்னு. அவர் என்ன பண்ணாரு, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க ஒரு வீட்டுல போன் பேசி முடிச்சாரு. அப்பதான் என்னன்னா யாரும் பிரேயரை கூப்பிட்டுக்கிறாங்க. எதுக்கு? என்ன இந்த உலகத்துல அவருக்கு என்ன லாபம்? பரலோகத்துல வந்து சேரணும். அல்லையே சொல்லுங்க, ஆண்டவருடைய பாராட்டை பெறணும். 50,000 பேரு, 2,000 பேரு, 5,000 பேர் வருவாங்களா? ஊழியக்காரர் கூட தான் என்ன கூப்பிடுறீங்களா ஊழியத்துக்கு? 2,000 குறைஞ்சது 2,000 பேராவது வருவாங்களா? அப்படி இல்லைன்னா சாரி பிரதர், நான் வர முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் 4 பேர் வந்தா கூட நான் பிரசங்கம் பண்றேன். 4,000 பேர் வந்தாலும் பிரசங்கம் பண்றேன். 10,000 பேர் வந்தாலும் பிரசங்கம் பண்றேன். யாருமே வராகாட்டி கூட நான் பிரசங்கம் பண்ணதான் இருப்பேன். கொரோனா டைம்ல நான் தனியா தான் பிரசங்கம் பண்ணிருந்தேன். பிரேயர் அவசியம். எனக்கு பிரசங்கம் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்பு.
2 நாளைக்கு ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணாதான் அது யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ நானே பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நானே பைபிளுக்கு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போய் காலேஜில் படிக்கிறப்போ எல்லாம் சினிமாவுக்கு போயிடுவாங்க, மேட்னி ஷோ. நான் போயிடுவேன் ஒரு மைதானத்துக்கு, நானே ஒரு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை முடிச்சுட்டு வந்துடுவேன் ஹாஸ்டலுக்கு. அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு ரொம்ப ஆசை இருக்குது பிரசங்கர் ஆகணும்னு, அப்படியே வான்னு கூப்பிட்டேன். வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதே போல சிறு பருவத்திலிருந்து சர்ச்சுக்கு எல்லாரும் விட நான் சீக்கிரமா போயிடுவேன். எனக்கு ஞாபக சக்தி இருக்குமானால், எனக்கு ஞாபக சக்தி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை ஆலயத்துக்கு போகாமல் தங்கிவிட்டதாக சரித்திரமே கிடையாது. எல்லாம் கைத்தட்டுங்க எனக்காக. பேசுறாரு அதே நீங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா நைனா தேவாலயத்தை நீ ரொம்ப நேசிக்கிற, ஒரு வாரமும் ஒரு சர்ச்சில் பேசுவேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு சர்ச்சில் வெள்ளி சனி ஞாயிறு மீட்டிங். வெளிநாடுகளுக்கு போனாலும் டெய்லி மீட்டிங். ஆசை தீரம். இதுதான் கடைசி பிரசவன்ற மாதிரி பேசுவேன். நெஞ்சு வெளியெல்லாம் வரும். அப்படியே இதம்மா சீசேஷ அந்த இன்பத்தோடு நான் போயிட்ட பரவாயில்லன்ற மாதிரி தான் நான் தூங்குவேன். கவலையே கிடையாது. அல்லே சொல்லுங்க. ஊழியம் செய்ய உதவுகிறது. இது பாஸ்டருக்கு எனக்கு மட்டும் இல்லாம ஐயா நீங்க செய்யணும். கஷ்டமில்லாத ஒரு ஊழியம் சொல்றேன். நம்ம சர்ச்சு சீல் போட்டு கைப்பிரதி கொண்டு போய் கொடுங்க. அது போல உங்களுடைய தகுதிக்கு அது பெருசு. ஆண்டவர் 2 வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு கிட்ட வாங்கன்னு சொல்றது கூட முடியல. அங்க ஒரு சர்ச்சு இருக்குது, வாங்க, அத்தியாவது சொல்லிட்டு வாங்க. சரி, கடைசியா வாழ்க்கை அல்லது ஊழியத்தில் உண்மையா இருக்க உதவுது. பயம், போய் சொல்லக்கூடாது, கள்ள கணக்கு எழுதக்கூடாது, பண விஷயத்துல உண்மையா இருக்கணும், தசம்பாங்க காணிக்க சபைக்கு தரணும், பண விஷயத்துல கர்த்தரை ஏமாத்தத்தை நினைச்சுக்கிட்டு என்னையே நான் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அதான் சுருக்கம். இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. கடைசி, உலகப்பற்று, ஆசை, மாய்மாலம், சிற்றின்பம், பண ஆசை இது இல்லாமல் வாழ கர்த்தருடைய வார்த்தை இயேசுவின் வருகை வைத்துதான் நம்ம எச்சரிக்கிறது. 16 மத்தேயு 16, 26, 27. இந்த ஆசைகள், இச்சைகள், உலகப்பற்று பாருங்க. 1 தீமோத்தேயு 6:10 நினைக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. The loving of money is root of all evil things. You man of God, get away from that place. தேவ மனிதனை அதை விட்டு ஓடு, விபச்சாரத்தை விட்டு ஓடு, பண ஆசை விட்டு ஓடு, இப்படிலாம் இருக்குது, மாயமானத்தை விட்டு ஓடு, இச்சைகளை விட்டு ஓடு. ஓடுன்னா ஓடு, பரவாயில்ல நான் ஏதோ போறேன், தொட்டு பார்க்கலாம், கிட்ட வந்து பார்க்க வேண்டாம். நீ தேவதூத நல்ல மனிதன் வேண்டாம், அது உன்னை கவிக்கணும். ஓடு. அப்ப ஏன் ஓடு? பரலோகத்துல வந்து சேருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பகுதி முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். நாளைக்கு தொடரும் சுவாரஸ்யமான புதிய செய்திகளோடு இயேசுவின் வருகை பற்றி. பக்தியா 7 மணிக்கலாமா? உடனே இசை கொஞ்சம் வாங்க, ஒரு நிமிஷம் பிரதர்.